வணக்கம். தமிழ்நாடு இந்த ஒரு சொல்லுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். பொதுவா நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா தமிழ்நாடுங்கிற பேரு 1969ல தான் உருவாக்கப்பட்டதுன்னு. ஆனா உண்மையிலேயே அந்த பேரோட வரலாறு அன்னைக்கு தான் தொடங்குச்சா? வரலாறு சொல்லுற கதை மொத்தமா வேற. நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கதை அது. சரி வாங்க அந்த வரலாற்று பயணத்தை நம்ம இப்ப தொடங்கலாம். இந்த பேரோட மூலத்தை நாம தேடணும்னா சில வருஷங்கள் இல்ல பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி போகணும். சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சங்க காலத்துக்கு போகணும். ஆமாங்க, தமிழ்நாடுங்கிற பேரு நேத்தின்னைக்கு வந்த புது பெயர் கிடையாது. இதுக்கு 2000 வருஷத்துக்கும் மேலான ஒரு நெடிய ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு இருக்கு. பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்க இலக்கிய நூலான பரிபாடல்ல தமிழ்நாடுங்கிற ஒரு நிலப்பகுதியை பத்தி எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ஏதோ ஓரிடத்துல மட்டும் வந்த குறிப்பில்லைங்க. நம்மளோட ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரத்துல கூட தமிழ்நாடு என்ற பெயர் ரொம்ப தெளிவா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவே அதோட பழமைக்கு ஒரு பெரிய சாட்சி. அப்போ ஒரு கேள்வி எழும், இந்த பெயர் எவ்வளோ பழமையானதுன்னா அப்புறம் எதுக்கு 20ஆம் நூற்றாண்டுல இதை மறுபடியும் அதிகாரப்பூர்வமா கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்தது? அதுக்கு காரணம் ஆங்கிலேயர்களோட ஆட்சிதான். அவங்க இந்த முழு பகுதியும் ஒன்னா சேர்த்து அதுக்கு மதராஸ் மாகாணம்னு பேர் வச்சிட்டாங்க. இதனால நம்மளோட பழம்பெரும் பெயரான தமிழ்நாடு அதிகாரப்பூர்வமான பயன்பாட்டில இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு இல்லாமலே போயிடுச்சு. ஆனா அந்த பேரு மக்கள் மனசிலிருந்து அழியவே இல்லை. மகாகவி பாரதியார் மாதிரி பெரிய கவிஞர்கள் தங்களோட கவிதைகள் மூலமா அந்த பேருக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுத்தாங்க. மக்கள் மனசில ஆழமா பதிய வச்சாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பேரை சட்டப்பூர்வமா மீட்டெடுக்கிற போராட்டம் ரொம்ப தீவிரமாச்சு. அது எப்படி நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஒரே நாள்ல கிடைக்கல. இது ஒரு நீண்ட பயணம். 1956ல சங்கரலிங்கனாரோட தியாகத்துல ஆரம்பிச்சு 57, 58ல காமராசர் ஆட்சியில தமிழாட்சி மொழியானதும் 61ல சுப்பிரமணியம் அந்த பேரை அரசு ஆவணத்துல பயன்படுத்தியதும் கடைசியா 68, 69ல அண்ணாவோட ஆட்சியில சட்டமானது வரைக்கும் இந்த போராட்டம் ஒரு 10 ஆண்டுக்கும் மேல நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 1956ல தியாகி சங்கரலிங்கனார் இந்த பெயர் மாற்றத்துக்காக 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரையே கொடுத்தாரு. அது இந்த போராட்டத்துல ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையா அமைஞ்சது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இறுதி சட்டம் வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1961லேயே அரசாங்கத்தோட நிதிநிலை அறிக்கை மாதிரியான முக்கியமான ஆவணங்கள்ல தமிழ்நாடுங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்பவே சென்னைங்கிறது நகரத்தோட பெயர், தமிழ்நாடுங்கிற மாநிலத்தோட பெயர்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு இந்த வரலாற்றை ஒரு முழுமையான கோணத்துல இப்ப பார்க்கலாம் வாங்க. இறுதி கட்டமா 1968ல பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசாங்கம் சட்டத்தை இயற்றி அதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தது. அதன்படி 1969 ஜனவரி 14லிருந்து தமிழ்நாடு நம் மாநிலத்தோட ஒரே அதிகாரப்பூர்வ பெயரா மாறுச்சு. அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? அறிஞர் அண்ணாவும் திமுக அரசாங்கமும் தான் அந்த சட்டப்பூர்வமான வெற்றியை பெற்று தந்தாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த வெற்றிக்கு விதை போட்டது சங்ககால புலவர்கள்ல இருந்து பாரதியார், சங்கரலிங்கனார், காமராசர், சுப்பிரமணியம்னு ஒரு நீண்ட நெடிய முன்னோடிகள் பட்டாளமே இருக்கு. ஆக மொத்தம் தமிழ்நாடுங்கிற இந்த பெயர் மாற்றம் ஏதோ ஒரு தனிநபரோட வெற்றி கிடையாது. இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு பகிரப்பட்ட மரபு, இலக்கியம், பண்பாடு, அரசியல் போராட்டம்னு எல்லாம் சேர்ந்து ஒரு நீண்ட பயணத்தோட இறுதிக்கட்டம் தான் இந்த வெற்றி. இறுதியா இது நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போகுது. ஒரு பெயருங்கிறது வெறும் சாதாரண சொல்லா, இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு, ஒரு கடுமையான போராட்டம், ஒரு முழுமையான அடையாளமே அடங்கியிருக்கா? யோசிச்சு பாருங்க.